ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நகைக்கடன் தள்ளுபடி. கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகை அடகு வைத்த மக்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இன்னும் தேர்தல் தேதியே அறிவிக்கப்படவில்லை. ஆனால் அரசியல் சூழல் ஏற்கனவே சூடுபிடித்து விட்டது. ஒருபுறம் ஆளுங்கட்சியான திமுக, மறுபுறம் எதிர்க்கட்சியான அதிமுக. இருதரப்பும் மக்கள் மனதை கவர வாக்குறுதி மழையை தொடங்கியுள்ளன. இந்த சூழலில் எடப்பாடி கே. பழனிசாமி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்புகள் தமிழக அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இப்போது அந்த அப்டேட்களை ஆழமாக பார்க்கலாம். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கூட்டுறவு சங்கங்களில் மாற்றுத்திறனாளிகள் பெற்றுள்ள அனைத்து கடன்களும் வட்டி உட்பட முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். இது சாதாரண அறிவிப்பு அல்ல. தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்கள் வழியாக பல மாற்றுத்திறனாளிகள் சிறுதொழில், சுயதொழில், கால்நடை வளர்ப்பு, சிறு வியாபாரம் போன்றவற்றுக்காக கடன் பெற்றுள்ளனர். கடன் மட்டுமல்ல, அதற்கு சேரும் வட்டி சுமையும் பல குடும்பங்களை நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது. இந்த சூழலில் வட்டி உட்பட முழு தள்ளுபடி என்ற வார்த்தையை பெரிய அரசியல் செய்தியாக மாறியுள்ளது. ஏன் இது அரசியல் ரீதியாக முக்கியம்? மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்கள், கூட்டுறவு வங்கி கடனாளிகள், சிறு தொழில் முனைவோர், இந்த 3 வாக்கு வங்கிகளையும் ஒரே அறிவிப்பில் எட்டும் முயற்சி என அரசியல் விமர்சகர்கள் பார்க்கிறார்கள். திமுக வாக்குறுதிகள் வெஸ் அதிமுக தள்ளுபடி அஸ்திரம். 2021 தேர்தலில் திமுக பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது. அதில் முக்கியமானவை: நீட் தேர்வு ரத்து, சிலிண்டருக்கு ரூ.100 மானியம், மாதம் ஒருமுறை மின்கட்டணம் கணக்கீடு, பல சமூக நலத்திட்டங்கள். இந்த வாக்குறுதிகளில் பல இன்னும் முழுமையாக நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன. அதே நேரத்தில் திமுக அரசு பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், புதுமை பெண் திட்டம் போன்ற பல நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருப்பதாக தங்கள் தரப்பில் வாதிடுகிறது. ஆனால் இந்த விமர்சன சூழலில் எடப்பாடி பழனிசாமி முழு கடன் தள்ளுபடி அஸ்திரத்தை கையில் எடுத்துள்ளார். மேலும் அதிமுக ஆட்சி காலத்தில் நகைக்கடன் தள்ளுபடியில் சிலர் விடுபட்டதாக கூறப்படும் விவகாரத்தையும் மீண்டும் முன்வைத்து அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்கிற அரசியல் பேச்சும் அடிபடுகிறது. இதன் மூலம் நாங்கள் வந்தால் நேரடி நிதி நிவாரணம் என்ற செய்தியை மக்களுக்கு கொண்டு செல்ல முயற்சி தெளிவாக தெரிகிறது. ஆண்களுக்கும் இலவச பேருந்து. இப்போது மிகவும் பேசப்பட்ட அறிவிப்புக்கு வருவோம். தமிழகத்தில் தற்போது பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி நடைமுறையில் உள்ளது. இந்த திட்டம் பெண்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. மேடையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கும் இலவச பேருந்து வசதி செய்து தரப்படும் என அறிவித்து கூட்டத்தையே அதிர வைத்தார். ஏன் இது பெரிய விவாதமாக மாறியது? இது சாத்தியமா? மாநிலத்தின் நிதிநிலை இதை தாங்குமா? இது வெறும் தேர்தல் ஸ்டண்டா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. ஆண்கள் வாக்கு வங்கியை நேரடியாக குறிவைக்கும் முயற்சியாக இதை பலர் பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு இலவச பட்டு வேட்டி மற்றும் பட்டு சேலை வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். நிதி சவால்: யார் எப்படி செயல்படுவார்கள்? தமிழகம் தற்போது நிதி நெருக்கடியில் இருப்பதாக பொருளாதார அறிக்கைகள் கூறுகின்றன. இந்நிலையில் முழு கடன் தள்ளுபடி, ஆண்களுக்கும் இலவச பேருந்து, புதுமண தம்பதிகளுக்கு இலவச பட்டு வேட்டி மற்றும் பட்டு சேலை, இவை அனைத்தும் சேர்ந்து பெரும் நிதி சுமையை ஏற்படுத்துமா? அல்லது வருவாய் மூலங்களை மாற்றி செயல்படுத்த முடியுமா? இதுதான் அடுத்த கட்ட அரசியல் விவாதமாக மாற இருக்கிறது. தேர்தல் கணக்கு என்ன? தமிழக தேர்தலில் கூட்டுறவு கடன் தள்ளுபடி எப்போதும் முக்கிய பங்கு வகித்துள்ளது. விவசாயிகள், சிறு வியாபாரிகள், சுயதொழில் செய்பவர்கள், இந்த பிரிவுகளின் வாக்கு பல முறை ஆட்சியை மாற்றியிருக்கிறது. இந்த முறை மாற்றுத்திறனாளிகள், ஆண்கள், குடும்ப தலைவிகள், கடன் சுமையில் உள்ள சிறு தொழில் முனைவோர் என பல தரப்பினரையும் குறிவைத்து அதிமுக தனது அரசியல் வலையை விரித்துள்ளது. மறுபுறம் திமுக தனது செயல் திட்டங்கள் மற்றும் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டங்களை முன்வைத்து களமிறங்க தயாராக உள்ளது. ஒருபுறம் திமுகவின் நிறைவேறாத வாக்குறுதிகள் குறித்து எழும் கேள்விகள், மறுபுறம் எடப்பாடி பழனிசாமியின் தொடர் தள்ளுபடி அறிவிப்புகள். இந்த அரசியல் மோதல் இன்னும் தீவிரமாக போகும் என்பது உறுதி. மாற்றுத்திறனாளிகளுக்கான முழு கடன் தள்ளுபடி தேர்தல் கேம் சேஞ்சரா? ஆண்களுக்கும் இலவச பேருந்து,
நிஜமா? சாத்தியமா? தீபாவளி இலவச சேலை பெண்களின் வாக்கை மாற்றுமா? தமிழக அரசியலில் அடுத்த சில மாதங்கள் மிக முக்கியமானவை. இந்த தேர்தலில் மக்கள் எதை முக்கியமாக பார்க்க போகிறார்கள்? நலத்திட்டங்களா, நிதிநிலையா, அல்லது மாற்றத்தின் அரசியலா? உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.